இதுக்கிடையில பாஜக முன்னாள் மாநில தலைவர் அவர் 78 இடங்கள்ல போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதாகவும் செய்தி வெளியாகுது. 78 இடம்னு மட்டும் சொல்லல, இன்னொரு செய்தியும் சொல்றாரு பத்திரிகையாளர் சந்தி. பாஜக ஆட்சி அமையணும்னா கூட்டணி ஆட்சியா அல்லது அதிமுக தலைமையிலான ஆட்சியான்னு கேட்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி அமையணும்னு தான் நான் பேசுவேன். ஆனா தலைவர்கள் எல்லாம் ஏற்கனவே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டதுனால சங்கடம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனையே இதுதான். நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, கூட்டணி சுமூகமா போகுதா, எந்த சச்சரவும் இல்லாம இருக்கான்னு. கூட்டணி சுமூகமா போகுதான்றது ரெண்டாவது பட்சம். முதல்ல பாஜக சுமூகமா போகுதா? நயினார் நாகேந்திரன் தலைவரா அறிவிச்சாச்சு. முன்னாள் தலைவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இடையில ஒரு ட்வீட் எல்லாம் பண்ணாரு, நான் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா அமித்ஷா முன்னாடி சீன் போடுறாரு. அமித்ஷா முன்னால் அவர் வருகிற போது ஒரு மிகப்பெரிய ஆரவாரம் இருப்பதை போல ஒரு சூழலை உருவாக்குறாரு. நயினார் நாகேந்திரன் பேசும்போது ஆரவாரம் இல்ல. யாரு சார் இன்னைக்கு தலைவரு? நயினார் நாகேந்திரனா முன்னாள் தலைவரா? அப்ப முன்னாள் தலைவருக்கு இருக்கிற வரவேற்பு நயினார் நாகேந்திரனுக்கு இல்லைன்னு அமித்ஷா முன்னாடி காட்டுறாரு. தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு அமித்ஷா கிட்ட சேலஞ்ச் பண்றாரு. அமித்ஷா வரும்போது கூட அவ்வளவு பெரிய ஆரவாரமும் மகிழ்ச்சியும் அந்த அரங்கத்துக்குள்ள எழல, கைத்தட்டல் உற்சாகம் இல்ல. இவர் வருகிற போது இருக்கிறது மாதிரியான ஒரு சீனை செட் பண்றாரு. ஆனா அண்ணன் நயினார் நாகேந்திரன் இப்ப உஷாராயிட்டாரு. இனிமே அடுத்த கூட்டத்துல அவரும் ஆளை செட் பண்ணிடுவாரு. அவர் எளிதா விட்டுற மாட்டாரு. இப்ப பாத்துட்டாருல சீன் என்ன அப்படின்னு ஃப்ளோர்ல, அடுத்து அவர் ஒரு சீனை செட் பண்ணுவாரு. ஆனா இப்ப இந்த ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு இணக்கமான போக்கு இல்ல பாஜகவுக்குள்ள. நீங்க பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரனை நியமிச்சதுக்கு பின்னால ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு, தென் மாவட்டத்தை மையப்படுத்தி முக்குளத்தோர் வாக்கு வங்கிய கவர்றது. ஒரு முக்குளத்தோரை போட்டா முக்குளத்தோர் வாக்கு வங்கி கிடைச்சிருமா? என்ன மாதிரியான மனநிலை? நீங்க அந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பார்த்து ஓட்டு போடுவானா, அந்த சமூகத்துல ஒருத்தர் நீங்க தலைவராகிட்டீங்கன்னு ஓட்டு போடுவானா? சரி, அதை விட்டுருவோம். பாஜகவோட கணக்கு, அந்த கணக்குக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ரெண்டாவது, அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும். அதிமுகவை மெல்ல ஊடுருவி உறவாடி கெடுக்க வேண்டும். எப்படி நிதிஷ்குமாரை கெடுத்தார்களோ அதே போல இந்த மராட்டிய மாநிலத்தில எப்படி ஏக்நாத் சிண்டேவை கெடுத்தார்களோ அது போல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவையும் கெடுக்கணும். அப்ப அதிமுகவுக்கு இணக்கமா ஒருத்தரை விட்டாதான் மெல்ல உள்ளார ஊடுருவி அவர் அதிமுகவை கைப்பற்றுவாரு. அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்துவாருன்னா நயினார் நாகேந்திரனுக்கு இந்த சான்ஸ் இல்லைன்னா நயினார் நாகேந்திரனுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது.